மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அனைத்து தரப்பு மக்களிடமிருந்து கருத்து கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் மாநில உரிமைகளுக்கு முக்கியத்துவம் தரப்படும் என்றும் திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். அறிவுறுத்தலின்படி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை குழு இப்போ 10 மாவட்டங்களில் போய் கூட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 3 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களை, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை, சில குழுக்களை, என்ஜிஓஸ், மக்களோடு பணியாற்றக்கூடியவர்கள், விவசாயிகள், தொழில் முனைவோர் இவர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இதெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டு தேர்தல் அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதன்படி இந்த தேர்தல் அறிக்கை குழு இப்போ நாளைக்கு தூத்துக்குடியில் துவங்க இருக்கிறோம். 10 மாவட்டங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து தேர்தல் அறிக்கையை உருவாக்கும். மக்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள், இது எல்லாமே கேட்டு தான் செய்ய போறோம். அதை தாண்டி மாநில உரிமைகள் என்பது இம்முறை ஒவ்வொரு முறை தேர்தல் அறிக்கையிலும் மாநில உரிமைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் தருகிறோம். அதுவும் இந்த தேர்தல் அறிக்கையில நிச்சயமாக. ஒரு ரெய்டு நடப்பதால் பாஜகவிற்கு எதிரானவர்கள் என யாரையும் அர்த்தம் கொள்ள முடியாது என திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். நாங்க யாரையுமே விமர்சனம் செய்யல. ஆனா ஒரு ரைடு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணோம்னா, அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்த பொழுதே சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால எதுவும் இந்த ஒரு ரைடுனால எதுவும் மாறி போகக்கூடிய நிலை இல்லை. யார் எந்த தொகுதியில் நிற்கிறது அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழக தலைவர், முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்யும். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.